ஸ்கின் இருக்குது, ட்ரை ஸ்கின் இருக்குது, நான் இந்த க்ரீம் போடுறேன், ஸோ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு ட்ரை ஆகுது அப்படின்னு சொன்னால் ஸோ லிவரில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தைராய்டு ப்ராப்ளம் முக்கியமாக இந்த ஹைப்போதைராய்டிசம் இருக்கவங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும், சிவியர் ஹேர் ஃபால் இருக்கும், எனக்கு வந்து ஃபீவரிஷாகவே இருக்குங்க, ரொம்ப குளிருது அப்படின்னா சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கின் டைப் இருந்தால் ஸோ இப்போ வந்து ஏபிசி அப்படின்னு சொல்கிறது ஒரு சிலர் ஆப்பிள் ஆட் பண்ணுறாங்க, சிலர் ஆம்லா ஆட் பண்ணுவாங்க. ஸோ இல்லைங்க நான் டெய்லி இந்த ஜூஸ் ரெடி பண்ண முடியல, இதுக்கு ஹெர்பல்ஸ் ஏதாவது இருக்கா, இதுக்கு மாற்றா ஏதாவது ஹெர்பல்ஸ் இருக்கா அப்படின்னா டேண்ட்ரஃபை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தோம்னா சித்த மெடிசன்ஸில் பொடுதலை தைலம் அப்படின்னு ஒரு தைலம் இருக்குது. ஸ்கின்ல நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் உங்கள் ஸ்கின்னுக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்ஸ், இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது, நான்வெஜ் பர்டிகுலராக பார்த்தோம்னா சீ ஃபுட்ஸ். ஸோ என்ன தான் நம்ம மேக்கப் போட்டாலும் நைட்டில் வந்து அது கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னா ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கு முக்கியமான ரீசன் ஹெவி மெட்டல்ஸ். ஓகே, ஸோ அப்போ நம்ம செலக்ட் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ் இப்போ எல்லா ஸ்கின் டைப்புக்குமே ஏற்ற மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் இதுதாங்க, இது போட்டால் நமக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப ட்ரை ஆகாது, ஸோ அதே டைம் ரொம்ப ஆயிலியாகவும் இருக்காது அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பேசிக்காக வந்து பார்த்தோன்னா நீங்கள் சொன்னீங்க நம்ம உடம்புல வந்துட்டு என்ன பிரச்சனை இருக்கோ அதுதான் வந்து ஸ்கின்ல ரெஃப்ளெக்ட் ஆகும்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும் போது நம்மளுக்கு இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, பட் அதோட சிம்டம்ஸ் வந்து நம்ம பெருசாக கவனிக்கிறது இல்லை. அப்படி இருக்கும் போது ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் சில சிம்டம்ஸ் இருக்கும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உமன் ஹெல்த்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேருக்கு இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் வருது அப்படின்னா நம்மளுக்கு ஆக்னே ஜாஸ்தி வரும், ஃபேஷியல் ஹேர் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்கள் ஆஸ் அ சித்தா டாக்டரா எந்தெந்த டிசீசஸ்க்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ் நம்ம ஃபேஸ் ஆர் ஸ்கின்ல காமிக்கும்? இப்போது லிவர் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இதுதாங்க இருக்கும். ஸோ லிவர் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், போத் லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும். ஸோ லிவரில் நமக்கு வந்து அந்த பித்தம்னு சொல்லுவோம், ஸோ பைல் சால்ஸோ இல்லை பைல் பிக்மெண்ட்ஸோ நமக்கு அதிகமாகுது. ஸோ லிவரோட ஃபங்க்ஷன் நார்மலாக இல்லைன்னு சொல்லும்போது ஸ்கின் வந்து ட்ரை ஆகும். ஓகே, ஸோ ட்ரை ஸ்கின் இருக்குது, நான் இந்த க்ரீம் போடுறேன், ஸோ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு ட்ரை ஆகுது அப்படின்னு சொன்னால் ஸோ லிவரில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சேம் டைம் நம்மளுடைய கட் ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ டெய்லி நார்மலாக நம்ம வந்து மோஷன் போகிறோமா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் ட்ரை ஸ்கின் இருக்க சான்சஸ் இருக்குது, இதை வந்து நம்ம கிளியர் பண்ணணும். அடுத்ததாக தைராய்டு. ஸோ தைராய்டு ப்ராப்ளம் முக்கியமாக இந்த ஹைப்போதைராய்டிசம் இருக்கவங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும், சிவியர் ஹேர் ஃபால் இருக்கும், ரொம்ப எனக்கு வந்து ஃபீவரிஷாகவே இருக்குங்க, ரொம்ப குளிருது அப்படின்னா சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கின் டைப் இருந்தால் தைராய்டிசம் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம உடல்லையே பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கங்கே நமக்கு பிக்மெண்டேஷன் வர்றது, ஸ்கின் இச்சிங் வர்றது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை வச்சும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், ஓகே நமக்கு அடிக்கடி இச்சிங் வருது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல இருக்குது. ஸோ இதுக்கு தான் சித்த மெடிசன்ஸில் வந்து பார்த்தோம்னா அந்த பேதி மருந்து கொடுப்பாங்க. ஸோ குடல் கழிவுகளை வந்து சுத்தம் செய்யறதுக்கு சரி, ஸோ லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து வெளியேற்றுறதுக்கான மூலிகைகள், கற்ப மருந்துகள் இருக்குது. ஸோ அதையெல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாகவே இல்லை எக்ஸிமா, சொரியாசிஸ் மாதிரியான கண்டிஷன்லாம் இருக்குன்னா இதற்கு ஏற்ற மாதிரி மெடிசன்ஸும் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி மெடிசன்ஸும் சித்தால இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு இந்த ஏபிசி ஜூஸ் வந்து இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு ஜூஸ், இதுக்கு வந்து சித்தால ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஜூஸ் வந்து இருக்கா? இப்போது இது வந்து நேச்சுரலாக நம்ம குடிக்கக்கூடியது தான். ஸோ இப்போ வந்து ஏபிசி அப்படின்னு சொல்கிறது ஒரு சிலர் ஆப்பிள் ஆட் பண்ணுறாங்க, சிலர் ஆம்லா ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது தினந்தோறும் குடிக்கணுமா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கும். ஸோ கண்டினியூஸாக ஒரு 21 days வந்து நம்ம எடுத்துக்கலாம், இல்லைனா வீக்லி 2 or 3 times. நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஏபிசி ஜூஸில் இருக்குது. ஸோ இல்லைங்க நான் டெய்லி இந்த ஜூஸ் ரெடி பண்ண முடியல, இதுக்கு ஹெர்பல்ஸ் ஏதாவது இருக்கா, இதுக்கு மாற்றா ஏதாவது ஹெர்பல்ஸ் இருக்கா அப்படின்னா கஷாயம் பேஸில் சில மெடிசன்ஸ் இருக்குது. பேசிக்காக பார்த்தோம்னா இந்த ரத்த சுத்தி கஷாயம் இருக்குது, இல்லைன்னா அருகன் கிழங்கு குடிநீர் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. ஸோ இது எல்லாமே எடுக்கும்போது நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து நமக்கு ரிமூவ் ஆகும். ஸோ இதனோட சேர்ந்து பார்த்தோம்னா நீண்ட நாளாக எனக்கு வந்து ஸ்கின்ல இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஸ்பெஷலாக வந்து பார்த்தோம்னா ட்ரை ஸ்கின் அண்ட் டேண்ட்ரஃப். ஸோ இது ரெண்டும் இருக்குன்னா இந்த 2 மெடிசனுமே நமக்கு போதும். ஸோ நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா, ஸோ பிளட்ல வந்து டாக்ஸின்ஸ் இருக்குங்க,
உங்கள் குடல் பகுதி சுத்தமானால் மட்டும்தான், குடல் கழிவுகள் வெளியேறினா மட்டும்தான் ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும். அதுக்கு பெஸ்ட் மெடிசன் இந்த ரத்த சுத்தி கஷாயம் தான். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி டேண்ட்ரஃப் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாகவே இருக்குது. அதாவது ஏன்னா டேண்ட்ரஃப் இருந்தால் ஹேருக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, ஸ்கின்னுக்குமே ப்ராப்ளம்ஸ் தருது. அப்படி இருக்கும்போது இந்த டேண்ட்ரஃபை நம்ம ரொம்ப எஃபெக்டிவாக வீட்டில இருந்தே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ரெமெடிஸ் நீங்கள் சொல்லுவீங்களா? இப்போ டேண்ட்ரஃப் அப்படின்னு சொன்னோம்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இது பேசிக்காக என்ன பண்ணும், ஹேரோட ரூட்டில் வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணிடுது. ஸோ அஃபெக்ட் பண்ணும்போது ரூட்ல இருந்தே ஹேர் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஹேரோட ரூட் வந்து ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டேண்ட்ரஃபை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தோம்னா சித்த மெடிசன்ஸில் பொடுதலை தைலம் அப்படின்னு ஒரு தைலம் இருக்குது. ஸோ அதை வந்து வீக்லி 3 times இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணும்போது டேண்ட்ரஃப் வந்து நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இல்லை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இல்லைங்க தலையில் தண்ணி ஊற்றினாவே சைனஸ் வந்துடும், இல்லை நான் வெளியில் நிறைய டஸ்ட்டில் இருந்துகிட்டே இருப்பாங்க, 3 days once 4 days once தான் ஹேர் வாஷ் பண்ணுற ஹேபிட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னா நமக்கு டேண்ட்ரஃப் வந்துடும். ஸோ அந்த டேண்ட்ரஃப்லேருந்து கிளியர் ஆகணும் அப்படின்னா டெய்லியுமே கூட இனிஷியலாக நம்ம வந்து இந்த தைலம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னே சில ஸ்பெஷல் ஹேர் வாஷ் பவுடரும் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணும்போதும் ரெகுலராக நமக்கு வந்து அந்த டேண்ட்ரஃப் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ பொடுதலை தைலம் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அருகன் தைலம் யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன், அப்புறம் இந்த ஆக்னி ஸ்கார்ஸ், பிம்பிள்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது அண்ட் அவங்க ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட நீங்கள் எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க? சஜஷன் சொல்கிறத விட அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ஸில் இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுங்கன்னு சொல்லணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் எடுத்தோடனே நம்ம மெடிசன் அப்படின்ட்டு சொல்லவே வேண்டாம். ஸோ டயட்டில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், லைஃப் ஸ்டைலில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், ஸோ டைமுக்கு வந்து கரெக்டான ஒரு தூக்கம் இருக்கா, ஃபஸ்ட்டு டைம் அதுதான் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா பசி எடுத்து என்ன மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பேசிக்காக ஸ்கின்ல நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்கள் ஸ்கின்னுக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்ஸ், இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது, நான்வெஜ் பர்டிகுலராக பார்த்தோம்னா சீ ஃபுட்ஸ். ஓகே. ஸோ இந்த சீ ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது, ரொம்ப புளிப்பான உணவுகள், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்கிற ஃபுட்ஸு, ஸோ இது எல்லாமே அதிகமாக ஸ்வீட்ஸு, ஸோ இது எல்லாமே டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கின்னுக்கு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் என்ன அப்படின்றது நம்ம சொல்லணும். ஸோ ஹெல்த்தியான ஃபுட்ஸ்னால் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிட்டுக்கோங்க, டெய்லி குக்கும்பர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ அது மாதிரி நம்ம ஃபுட்டு குக் பண்ணும்போதே ரொம்ப ஆயில் அண்ட் சால்ட் இல்லாமல் மீடியமாக வந்து ஃபுட் குக் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டே வரணும். ஸோ நைட்டில் வந்து எந்த மாதிரியான ஃபுட் எடுக்கிறது, நைட் தூங்கும்போது கொஞ்சம் சில மெடிசன்ஸ் இருக்குது, நிலாவரை சூர்ணமோ இல்லை திரிஃபுலா சூர்ணமோ இல்லை ஜாதிக்காய் சூர்ணம் மாதிரியான மெடிசன்ஸ் அவங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, ஸோ அது வந்து காலையில் நமக்கு வந்து கட்டு கிளியர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பேசிக்காக லைஃப் ஸ்டைல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருந்தால் அதை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதை சேஞ்ச் பண்ணாலே பாதி நமக்கு வந்து ஒரு 60 to 70% ஸ்கின் ப்ராப்ளம்ல வந்து நமக்கு நல்லாவே ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கப்புறம் சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ் மீன்ஸ் ஏதாவது சின்ன சின்ன ஹெர்ப்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆவாரப்பூ கஷாயம் குடிக்கிறது, அதுக்கப்புறம் பன்னீர் பூ கஷாயம் குடிக்கிறது, ஸோ இதெல்லாம் குடிக்கும் போது நமக்கு வந்து நேச்சுரல் பிளட் பியூரிஃபையர் இது எல்லாமே. ஸோ அப்போ ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிளியர் ஆகிடும். இன்னைக்கு இருக்க மோஸ்ட் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்ட்ஸில் வந்து எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் தேங்காய் எண்ணெய் இருக்கும் அந்த மாதிரி ப்ளஸ் சீரமும் வந்து இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சீரம் அப்படின்றது வந்து கடைக்கு போய் யாராவது ஒருத்தங்க டாக்டர் சொல்லணுன்றதுல அவங்களே போய் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அதோட எஃபெக்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த சீரமுக்கு பதிலாக சித்தால ஏதாவது நேச்சுரல் ரெமெடிஸாக இருந்தால் அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன் வருவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சீரம் நேம் சொல்கிறேன், அதுக்கு சித்தால என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அந்த விதத்தில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து விட்டமின் சி சீரம். இப்போது விட்டமின் சி அப்படின்னு சொல்கிறது யார் யாருக்கு தேவைப்படுதுன்னு பார்க்கணும். தைராய்டு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குங்க, எந்த சீரமாக இருந்தாலும் சரி, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு க்ளோயிங் ஸ்கின் வரணும், நான் இந்த சீரம்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா ரிசல்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லலாம். அப்போ தைராய்டு ஹார்மோன் லெவலை வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு அதை கிளியர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்ன சீரம் வந்து உங்களுக்கு செட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக விட்டமின் சிலாம் பார்த்தோம்னா நைட் டைமில் நம்ம வந்து யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ நமக்கு வந்து கண்ணுக்கு கீழே வந்து கருவளையம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் வந்து விட்டமின் சி சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் சித்தால என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கு பேசிக்காக ஃபேஸ் பேக் என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆயில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆயிலில் நம்ம வந்து என்னென்ன ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்காகவே இந்த ஆவாரம் பூ இருக்கும், ஆவாரம் பூவோட அந்த லீவ்ஸ்
ஆவாரம் பூ இலைகளும் சேர்த்து நம்ம வந்து தைலமாக ரெடி பண்ணணும். ஸோ அந்த தைலம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப எக்ஸலண்டா ரிசல்ட் இருக்கும். ஸோ அதே சேம் டைம் மந்தாரை குடிநீர் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு, அதை சேர்த்து எடுக்கும்போது தான் தைராய்டு நமக்கு கிளியர் ஆகும். ஸோ என்னதான் நமக்கு வந்து ஒவ்வொரு சீரமா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், இருந்தாலும் இப்போ தைராய்டு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குங்க, டிஎஸ்ஹெச் லெவல் அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னா ஸோ அதை நம்ம கிளியர் பண்ணாதான் அந்த சீரமோட ரிசல்ட் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சீரம் வந்து இந்த ஹைலரானிக் ஆசிட் சீரம். இது வந்து ரொம்ப ஹைலரானிக் ஆசிட் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கா யூஸ் பண்ணுங்க, ஸ்கின் டேமேஜ் அதிகமான விரிங்கிள்ஸ் இருக்கிறது, ஸோ ஒரு ஏஜ்டு லுக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹைலரானிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மஸ்ட். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தோன்னா ஒரு 35 இயர்ஸ் 40 இயர்ஸ் இருக்கவங்க இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த 40 இயர்ஸ் நான் ஒரு ஏஜ் சொன்னேன், இந்த ஏஜ்ல முக்கியமாக பெண்களுக்கு பார்த்தோம்னா இந்த மெனோபாஸ் டைம் வந்து நெருங்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இம்பேலன்ஸ்டு ஹார்மோன் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, பிசிஓடி இல்லை ஃபைப்ராய்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த டைமில் நம்ம இந்த ஹைலரானிக் ஆசிட் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாலும் ரிசல்ட் வந்து நமக்கு ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அப்போது இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கான இன்டர்னல் மெடிசன்ஸ் வந்து நம்ம எடுத்து தான் ஆகணும். ஸோ இதுக்கு பேசிக்காக வந்து பார்த்தோம்னா அசோகப்பட்டை சூரணமோ இல்லை மாவிலங்கப்பட்டை கஷாயமோ மரமஞ்சள் குடிநீரோ, ஸோ டாக்டர்ஸ் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அதற்கேற்ற ட்ரீட்மெண்ட்டோட இந்த ஹைலரானிக் சீரமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் அ சித்தா டாக்டரா நீங்க வந்து க்ளோயிங் ஸ்கின்னுக்கு ஒரு ஃபேஸ் பேக் சொல்லுவீங்க, இதுதான் அந்த பக்கா ஃபேஸ் பேக் அப்படின்னா நீங்க இதை சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்போது ஆயிலி ஸ்கின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு மாதிரியும் ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரியும் யூஸ் பண்ணணும். ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க நம்ம ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம், ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணலாம், பட் வீக்லி 3 times ஆவது ஸ்டீம் எடுக்கணும். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ஸ்கின் டைப்புக்குமே ஏற்ற மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் இதுதாங்க, இது போட்டால் நமக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப ட்ரை ஆகாது, ஸோ அதே டைம் ரொம்ப ஆயிலியாகவும் இருக்காது அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். பட் இதை ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு ஃபேஸ் பேக் இருக்குன்னா எதில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறோன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அது வந்து நம்ம பார்த்துக்கணும். இதுக்கு பேசிக்காக வந்து பார்த்தோன்னா வெறும் ஆவாரம் பூ மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பூலாங்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பூலாங்கிழங்கு அப்படின்னு சொல்கிறது ஸ்கின்னோட, நம்ம இப்போது ஹைலரானிக் ஆசிட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், ஸ்கின் டேமேஜ் அண்ட் விரிங்கிள்ஸை வந்து வராமல் தடுக்கிறதுக்கு பூலாங்கிழங்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதனோட கஸ்தூரி மஞ்சள், நன்னாரி ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வெயில் காலங்கள்லாம் வந்து சர்பத் குடிப்போம் இல்லைங்களா, ஸோ அது நன்னாரி ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மஞ்சிஸ்டா அப்படின்னு சொல்லுவோம், மஞ்செட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மஞ்சிஸ்டான்னு சொல்லுவோம். ஸோ இதுவே போதும். ஸோ இதை தாண்டி ரொம்ப நமக்கு ஆக்னிஸ் இருக்கு அப்படின்னு இன்ஃபெக்ஷன் இருந்தால் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா குப்பை மேனி சேர்த்துக்கலாம், லீவ்ஸ் அதோட பவுடர். ஸோ இது எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துட்டு கொஞ்சம் ரோஸ் வாட்டர், ஒரு 5 drops ஹனி மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிடணும். ஸோ இது ஒரு 1/2 hour டெய்லி ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணணும். இதில் முக்கியமாக என்னென்னா, எனக்கு ஏதாவது ஃபேஸ் பேக் போட்டாலே எனக்கு வந்து கோல்டு வருது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, தலைவலி வரும், சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவங்களுக்கும் இது எந்த அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா குப்பைமேனி லீவ்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெகுலராக டெய்லி ஏதாவது ஒரு டைமில் இப்போ யூஸ் பண்ணிவிட்டு ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க வீக்லி ஒரு 3 times வந்து ஸ்ட்ரீம் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த வாட்டர் அப்படின்றது வந்து நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க, நம்ம எந்த அளவுக்கு ஹைட்ரேட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஸ்கின்னுக்கு நல்லது அப்படின்ட்டு. அந்த விதத்தில் இருக்கும் போது இந்த மூன் சார்ஜ்டு வாட்டர் அப்படின்றது ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது தண்ணியை வந்து நிலாவில் வச்சு அதை நம்ம குடிக்கும் போது அதுலேருந்து நமக்கு நிறைய பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன். ஸோ ஆஸ் அ சித்தா டாக்டரா அது உண்மையாக இல்லையா, அண்ட் அதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. சித்தால மெடிசன்ஸே வந்து நிறைய, மூன் சார்ஜ் நீங்க வாட்டர் மட்டும் தான் சொல்றீங்க, மெடிசன்ஸே சித்தாவில் வந்து நிலா வெளிச்சத்துல வச்சுதான் செய்வோம், நிறைய மருந்து. ஓகே, இது வந்து எப்படின்னா சூரியப்புடம் அப்படின்னு சில மெடிசன்ஸ் இருக்கு, என்னன்னா சன்லைட்ல வைக்கிறது. ஸோ இத்தனை நாள் இவ்வளோ நேரம் இந்த மெடிசன் வந்து சன்லைட்ல இருக்கணும், அதே மாதிரி தான் நிலாப்புடம்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இத்தனை நாள் இத்தனை நேரம் வந்து இத்தனை பௌர்ணமிக்கு வந்து சில மெடிசன்ஸை வந்து நிலா வெளிச்சத்தில் வச்சு எடுத்து நம்ம முக்கியமாக கண்கள் தொடர்பான நோய் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்கான மெடிசன்ஸ் வந்து சித்தால செய்யும் போதும் இப்படி தான் செய்வோம். ஸோ அதே மூன் சார்ஜ் வாட்டர் தாராளமாக எல்லாருமே குடிச்சிக்கலாம். ஸோ இப்போது கண்ணுக்கு நமக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா சன்லைட்டில் ஒரு செப்பு பாத்திரத்தில் அந்த தண்ணியை வச்சுட்டு சன்லைட்டில் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த தண்ணி வந்து சன்லைட்டில் இருக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் அதை எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி தான் மூன் லைட்லயும் நம்ம தண்ணி வச்சு குடிக்கும் போது அதனோட எனர்ஜி பேசிக்காக வந்து பார்த்தோன்னா அதிகமாக ஹீட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குன்னா பெரிய டப்ல வச்சு கூட அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட எனர்ஜி வந்து நமக்கு கிடைச்ச மாதிரி ஒரு பாசிட்டிவ்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா. இப்போ நீங்க சொன்னீங்களா மேம் இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு, ஒரு டேல வந்து எதர் அதை மார்னிங் நம்ம யூஸ் பண்ணணுமா இல்லை நைட் யூஸ் பண்ணால் அதோட ரிசல்ட்ஸ் நமக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும்? மார்னிங் டைம் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ மார்னிங் டைம் சிலருக்கு வந்து இல்லைங்க எனக்கு மார்னிங் டைம் இல்லை, நைட்டு சிலர் அப்ளை பண்ணிட்டு அப்படி தூங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நேரம் இருந்தாலும் ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கோ இல்லை ட்ரை ஆகிறதுக்கோ சான்சஸ் இருக்கு. ஒரு ஃபேஸ் பேக் போட்டோம்னா மேக்ஸிமம் ஒரு 20 to 30 minutes வாஷ் பண்ணிட்டா நல்லது. ஓகே. ஆஸ் அ சித்தா டாக்டரா நீங்கள் வந்து காஸ்மெட்டிக்ஸ்க்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? பிகாஸ் இன்னைக்கு இருக்க லைஃப் ஸ்டைலில் எல்லாருமே காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக. அப்படி இருக்கும் போது இந்த காஸ்மெட்டிக்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்மளோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுது அண்ட் இதுலேருந்து நம்மளை வந்து தவிர்த்துக்கிறதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் ஆஸ் இன் ஹோம் ரெமெடிஸா? காஸ்மெட்டிக்ஸ் இல்லாமலாம் இருக்கவே முடியாது, கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம், என்ன டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஹெவி மெட்டல்ஸ் ஏதாவது இருக்கா? ஸோ இன்னைக்கு பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னா ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கு முக்கியமான ரீசன் ஹெவி மெட்டல்ஸ். ஓகே. ஸோ நம்ம வந்து கண்ணில் யூஸ் பண்ணுற காஜல்லேருந்து ஃபேஸில் யூஸ் பண்ணுற க்ரீம் வரைக்கும் ஸோ லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறது எல்லாமே. ஸோ ஹெவி மெட்டல்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து ஸ்கின் டேமேஜோ நிறைய நோய்களை வந்து ஸ்கின் அது சருமம் தொடர்பான நோய்களை வந்து ஏற்படுத்தும். ஸோ நேச்சுரலாக பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அது நமக்கு வந்து ஒன்றுமே செய்யாதுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம செலக்ட் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கு, ஸோ நேச்சுரலாக இருக்கா, கெமிக்கல்ஸ் வந்து ரொம்ப லெஸ் கெமிக்கல்ஸாக இருக்கான்றதை செக் பண்ணிட்டு யூஸ் பண்ணால் ஓகே. ஸோ என்ன தான் நம்ம மேக்கப் போட்டாலும் நைட்டில் வந்து அது கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம இந்த தைலம் சொன்னோம் இல்லையா, குங்குமாதி தைலம் இல்லை நல்பிரமாதி தைலம், இந்த மாதிரி தைலம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க இதெல்லாம் யூஸ் பண்ணவே எனக்கு முடியல, ரொம்ப சிம்பிளாக நான் வீட்டில் இந்த தைலம் ரெடி பண்ணிட்டு இதை நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக. இதுக்கு வந்து பேசிக்காக நமக்கு வந்து ஆலோவேரா போதும், கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கணும், இதனோட ஒரு 2 டீஸ்பூன் வந்து மஞ்சள். ஸோ இது ரெண்டுமே வந்து போதும். இது வந்து கோகனட் ஆயிலை மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே ஸ்கின் வந்து நமக்கு க்ளோவாக இருக்கும், டேமேஜ் அதிகமாக இருக்காது. ஓகே. ஸோ இதுதான் வந்து சீக்ரெட் ஃபார் க்ளோயிங் ஸ்கின் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் என்ன, இதோட காசஸ் என்ன, அண்ட் இதுக்கு எப்படி ஹோம் ரெமெடிஸ்லாம் நம்ம வந்து அழகாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொன்னீங்க. ஆஸ் சித்தா டாக்டரா நீங்கள் வந்துட்டு இந்த 3 விஷயத்த தயவு செஞ்சு உங்கள் ஸ்கின்னுக்கு பண்ணாதுங்க அண்ட் இந்த 3 விஷயத்த தயவு செஞ்சு உங்கள் லைஃப் ஸ்டைல் இன்க்ளூட் பண்ணிப்பீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்க? ஸ்கின்னுக்கு இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, சிலர் வந்து நல்ல மேக்கப் போட்டிருப்பாங்க, ஸோ இம்மிடியட்டாக டேரெக்டாக சோப் போட்டு அப்படியே வாஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேண்டாம். ஓகே. ஸோ ஏதாவது வந்து நம்ம ஆயில் கோகனட் ஆயில் பேசிக்காக கோகனட் ஆயில் கூட போதும். ஸோ கொஞ்சம் காட்டனில் டிப் பண்ணிட்டு வைப் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடுவாங்க. அந்த ஜங்க் ஃபுட்ஸில் எல்லாமே வந்து பார்த்தோம்னா சால்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ சால்ட்டி டயட் எடுக்க எடுக்க ஸ்கின் டேமேஜ் அதிகமாகும், ஏஜ் லுக் வந்துடும். ஓகே. ஸோ எடுக்கக்கூடிய ஃபுட் வந்து எந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ அதில் இருக்குன்றத தெரிஞ்சு நம்ம சாப்பிடணும். இன்னொரு விஷயம் முக்கியமாக பார்த்தோம்னா ஸ்லீப், எந்த அளவுக்கு தூக்கம் அண்ட் தண்ணி நம்ம எந்த அளவுக்கு குடிக்கிறோம். ஸ்கின் வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம், ஸ்கின் அண்ட் ஹேர் வந்து நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இது 3மே வந்து செய்யாதீங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் செய்யாதீங்கன்னு சொல்கிற விஷயங்களும் நிறைய இருக்குது. ஸோ பேசிக்காக இது 3 டாப் 3னா இந்த 3 விஷயங்கள். ஸோ ரொம்ப அழகாக இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் கொடுத்து இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்துட்டு அது எஸ்பெஷலி இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து இந்த ஸ்கின் கேரை பற்றி இருக்கக்கூடிய டவுட்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால நீங்கள் இன்னைக்கு கொடுத்துருக்க வேர்ட்ஸ், நீங்கள் கொடுத்துருக்க சஜஷன்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு டாப்பிக்கோட அகைன் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.